இந்த காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீல்ஸ் தேர்தல் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ட்ரெண்டை உருவாக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களுடைய என்ன பண்ணாலும் அவர் உட்கார்ந்தாலும் ரீல்ஸ், நடந்தாலும் ரீல்ஸ், எங்கே போனாலும் ரீல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நாள்தோறும் அதை வந்து ஒரு சமூக வலைதளத்தில் எதிர்நிற்கிறாரு. அதை நீங்கள் எப்படி பண்ணுங்க? அதை பார்க்கும்போது இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா இந்த தேர்தல் முதலமைச்சர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் அப்படிங்கிறத தெளிவாக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இளைஞர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அளித்து இந்த தேர்தலில் செயல்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இளைஞர்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் தெரியவில்லை. யார் வரணும், யார் வரக்கூடாது தமிழ்நாட்டிற்கு அப்படிங்கிறது தெரியணும். இளைஞர்களுக்கு அதனுடைய ஆரம்பத்தில் அவர் சிறு வயதினர் தானே, அவர்களுக்கு புதிதாக ஒருவர் வந்தவுடன் அது மோகம், சினிமா மோகம். அதனால் அவர் வந்து சின்ன பிள்ளைங்க போகிறாங்க. அது மாற்றம் வரும், அவர்கள் உணர்வார்கள். நிச்சயமாக யார் வந்தால் நன்றாக இருக்கும், திட்டங்கள் மக்களுக்கு யாரெல்லாம் நல்லது செய்வார்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சின்ன பிள்ளைங்க தானே, இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுகளுக்கு இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இன்னும் அந்த இது வரல. ஆகவே நான் அவர்களை குறை சொல்லலை, வருவாங்க. அது ரீல்ஸுங்கிறது அதுக்கு பேரே ரீல்ஸு. என்ன ரீல் விடுறாமாங்க? ரீல்ஸு ரியல்னா என்ன, உண்மைனா என்ன, உண்மைக்கு உண்மைக்கு இல்லாதது என்னன்னு தெரியும். உண்மை இல்லைன்னு தெரியும் பொழுது அவங்க தானாக மாறிக்குவாங்க. தெரிஞ்ச உடனே வந்துடுவாங்க. அது நம்ம ஒன்றும் அது சொல்ல வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அவங்க ரீல்ஸாக உள்ளவங்க ரியலாக போயிடுவாங்க. ரியலாக உள்ளவங்க நம்ம களத்தில் நிற்போம், நிலைத்து நிற்போம், பொதுமக்கள் மனசில் நிற்போம், அவருடைய எண்ணத்தில் எப்பொழுதும் குடிகொண்டிருப்போம்.